Hi viewers, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரேஷியோ ரிலேட்டடான சம் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த வீடியோக்கு கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ நம்ம பார்க்க போற சம் என்னன்னா A:B அதோட ரேஷியோ கொடுத்துருவாங்க. B C ஓட ரேஷியோ அதாவது B:C = கொடுத்துருவாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா அந்த மூணை ரிலேட் பண்ணி அதுக்குரிய ரேஷியோ அதாவது A:B:C அதோட வேல்யூ நம்ம எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இப்போ இந்த சம் ஒரு சம் எடுத்துர்க்கோம். A:B அப்படிங்கிறது 2:3 ன்னு கொடுத்திருக்காங்க. B:C அப்படிங்கிறது 4:5 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா A:B:C கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம சம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படினா நம்ம கேட்டது என்ன A:B:C சோ அத இந்த மாதிரி எழுதிக்கோங்க. A:B:C ன்னு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து நம்ம அங்க கொடுத்திருக்க A:B கொடுத்திருக்காங்களா 2:3 ன்னு அத நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல எழுதிக்கோங்க. செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க B:C அத வந்து நம்ம செகண்ட் லைன்ல எழுதிக்கோங்க. 4:5 ஓகேவா. இந்த இடத்துல AB ரிலேட் பண்ணி தான் ரேஷியோ போட்டுருக்காங்க. இது வந்து B யையும் C யையும் ரிலேட் பண்ணி தான் இந்த நம்பர் போட்டுருக்காங்க. அப்ப ABC னா இதுல இருந்து நம்ம டைரக்டா எதுமே எடுக்க முடியாது. கண்டிப்பா அதோட வேல்யூஸ் மாறும். சோ அதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. சோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணனும் அப்படினா இப்போ நம்ம டைரக்டா நம்ம A:B:C ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனும்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதான் ஃபர்ஸ்ட் process. அப்ப என்ன வரும் 2 ன்னு வரும். 2 * 4 வந்து 8 ன்னு வரும். அதுக்கு அடுத்து இது ரெண்டு மேலே ஒன்று கீழே ஒன்று நேராக இருக்கா. அப்போ இது வந்து செகண்ட் ஸ்டெப். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. என்ன வரும் 3 4 மல்டிப்ளை பண்ணால் 12. அதுக்கு அடுத்து இங்கே வந்து கீழே இருக்க நம்பர் அங்கே வந்து மேலே இருந்துச்சு நம்பர். அதனால் நம்ம கீழே உள்ள நம்பரோட மல்டிப்ளை பண்ணோமா. இங்கே வந்து நம்பர் கீழே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே உள்ள நம்பரோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா. அப்போ என்ன வரும் 3 × 5 15 வருமா. ஸோ இதான் ABCயோடைய ரேஷியோ. இங்கே நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒரே டேபிளில் போகிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து இதையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா. அதாவது கேன்சல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நம்ம இதை ஃபுல்லாத்தையும் ஒரே டேபிளில் கேன்சல் பண்ணி அந்த ஆன்சரை நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா. அப்படியே வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி கேன்சல் பண்ணி தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ கேன்சல் பண்ண முடியலன்னா நம்ம அப்படியே எடுத்துக்கணும். சரிங்களா. ஸோ ஓகே இன்னொரு சம் பார்க்கலாம். இங்கே வந்து A:B = 2:3 ன்னு கொடுத்துருக்காங்க. B:C வந்து 3:5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து A:B 3 நீங்கள் கொடுத்துருக்காங்களா. அதாவது ஏன்ற இடத்துல 2 Bன்ற இடத்துல 3. இங்கே B:C ஸோ Bன்ற இடத்துல இங்கே உள்ள அதே 3 தான் இங்கே வந்திருக்கு. சரிங்களா. ஏன்னா இங்கேயும் B இங்கேயும் B ரெண்டுலேயுமே ஒரே ரேஷியோ தான் வந்திருக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. A வந்து 2 B வந்து 3. ஆனால் இங்கே B வந்து Cயோட கம்பேர் பண்ணும்போது இது 4ஆக மாறி இருக்கு. பட் ஆனால் இங்கே வந்து Cயோட கம்பேர் பண்ணும்போது அது 3ஆகவே இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதாவது இந்த B வந்து இந்த மாதிரி சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆன்சர் வந்து டைரெக்டாகவே எழுதிடலாம். A:B:C என்னவா இருக்கும்னா ஏன்ற இடத்துல அதை அப்படியே போட்டுக்கோங்க. Bன்ற இடத்துல 2 காமனாக தானே இருக்குது. அதனால் நம்ம அதை அப்படியே போட்டுக்கிறோம். சரிங்களா. ஸோ C என்னவோ அதை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இது ஒரு காமன் ஏக்கும் இது காமனாக இருக்குது. ஏன்னா ஏயோட கம்பேர் பண்ணும்போதும் இது 3 மடங்காக தான் இருக்குது. Cயோட கம்பேர் பண்ணும்போது இது 3 மடங்காக தான் இருக்குது. அப்படின்றப்போ வந்து இந்த ரேஷியோ வந்து நம்ம டைரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ புரியுதா. இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி போடாமல் நீங்கள் இந்த மாதிரி போட்டாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். ஏன்னா அதையும் போட்டு காட்டுறேன். பாருங்கள் A:B:C ஸோ ஃபஸ்ட் லைனில் நம்ம என்ன எடுத்துக்கலாம் 2:3 ன்னு போடணும். ஏன்னா A:B வந்து 2:3 இருக்குது. செகண்ட் லைனில் B:C என்ன இருக்குது 3:5 இருக்கா. ஸோ நம்ம அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் என்ன பண்ணணும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 2 × 3 6ன்னு வருமா. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 9 வரும். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் 15 வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 3 நம்பருமே 3வது வாய்ப்பால் அதாவது தேர்ட் டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ அப்படி கேன்சல் பண்ணி பாருங்கள். இதில் எத்தனை தடவை 3 இருக்குது 2 டைம்ஸ் இருக்குது. இதில் 3 டைம்ஸ் இருக்குது. இதில் 5 டைம்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அதே ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டுலேயுமே காமனாக பியும் ரெண்டுலேயுமே அந்த B வேல்யூ வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாகவே ஆன்சர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது சம் உங்களுக்கு வேணும்னாலோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.